இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 31, 2024, 31/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம், தேய்பிறை பஞ்சமி திதி. யோகம் சரியில்லை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆரோக்கியத்திலும் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகி மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தவறான வார்த்தை பிரயோகங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும், கடன் சார்ந்த விஷயங்களோ இல்லை உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே இருந்த தீர்க்க முடியாத சில வியாதிகள் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக மருத்துவரை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கினாலோ இல்லை கடன் கொடுத்தாலோ இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபருடன் இன்று நிதானத்துடன் பேசுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க. கோபத்தை குறைத்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். ராசிநாதன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த ராசியில், இந்த நட்சத்திரத்தில், அதாவது 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த புதிய முயற்சிகளில் நிதானமாக இறங்குங்க. அகலக்கால் வச்சு அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலம். அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக முதலீடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபார ரீதியான முதலீடுகளாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. அதிக முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக கிரானிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக எனக்கு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது விரக்தியை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. விரக்தி ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியடைந்து அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நிதானத்துடன் இருப்பது நல்லது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் 3ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு. ராசிநாதன் 1, 2, 3 ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால இன்று காரிய வெற்றி ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள், இல்லாட்டி அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு, அரசாங்க அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்யாத தவறுக்கு உங்களை குற்றம் சுமத்தி சங்கடப்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அரசு வகையில் உங்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அல்லது சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான சோர்வுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் குருவின் பார்வையில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்றது. விரையாதிபதி செவ்வாய் பெயர்ச்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு நாள் தான் புதனும் பயிற்சி ஆகிடுவார்.
ஸோ புதன் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் பெயர்ச்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக வெற்றிகள் ஏற்படும், உத்தியோக ரீதியாக வெற்றிகள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்திற்கு சூரியன் சம்பந்தப்பட்டு கூடவே புதனும் சேரப்போகிறாரு. நாளைக்கு காலையில், நாளைக்கு 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதுவரை இல்லாத அளவுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சித்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையின் செயல்பாடுகளை விமர்சித்து மனஸ்தாபம், உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் மனஸ்தாபம், மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் வருத்தத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அனாவசியமான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு மட்டும் இல்லாமல் மனத்திலும் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இது பத்தாதுன்னு வீட்டிலையும் உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமோ அல்லது அவர்களின் நடத்தை விஷயத்திலோ தவறான செய்திகள் வந்ததுன்னா அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவன், அதாவது இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குடும்ப தலைவர்கள் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. இழுபறி நிலைமை ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கிறதுனால பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் பண விவகாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்று தலையில் கொஞ்சம் பாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்களும் நெருக்குவாங்க. நீங்கள் வேறு இடத்துல கடன் வாங்கலான்னாலும் அதுவும் கொடுக்குறவங்க இன்றைக்கி இதோ தரேன் அதோ தரேன்னு இழுத்தடிப்பு செய்வாங்களே தவிர உங்களுக்கு பண உதவி கிடைக்காது. இது பத்தாதுன்னு உங்களுடைய வீட்டில் அனாவசியமான செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவு, உங்களுடைய குழந்தைகளின் செலவு, தாய் தந்தையரின் செலவுன்னு இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது. கூட பிறந்தவங்களுக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா செலவும் நீங்கள் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வீட்டிலையும் பிரச்சனை. அனாவசியமாக திட்டு வாங்குவீங்க. உங்கள் வீட்டுக்காரமாக எதுக்கு இந்த தண்டை செலவு பண்ணுறீங்க, வருமானம் இல்லாத இடத்துல எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அலைச்சலை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும். வீடு மனை, அதாவது உங்களுடைய சொந்த வீடு இல்லாட்டி நீங்கள் இருக்கிற வாடகை வீடு, இது சம்பந்தமாக இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள், மன உளைச்சல்கள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு சேர்ந்து ஆரோக்கிய விஷயம், தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மனசில் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்தும். சப்போஸ் உங்கள் அம்மா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் சரி, உங்களுடைய சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, உங்களுடைய முயற்சி கடின முயற்சியாக இருக்கும். இன்று உங்களுக்கு கடின முயற்சியின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். நேர விரயம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் இரட்டை நிலைப்பாடு இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா வேண்டாமா, மன தடுமாற்றம் ஏற்பட்டு இரட்டை
நிலைப்பாடின் காரணமாக தடங்கல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். அதனால் சுற்றி இருக்கிறவங்களின் ஏளனம்பை பேச்சிற்கோ அல்லது நக்கல் பேச்சிற்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்தியோக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சொன்னால் ஹையர் அஃபீஷியல்ஸோ இல்லை உங்களுடைய மேல் அதிகாரிகள் இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த செலவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ராசிநாதன் புதன் இன்னும் ஒரு நாளைக்கு தான் 7ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தன வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் இன்று ஓரளவுக்கு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்காக அலைச்சல் ஏற்படும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம், இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போனோம், இப்படி போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் இந்த சப்மிஷன் முடித்தா தான் உங்களுக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான சூழ்நிலை உள்ள குழப்பமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்று உடல் சோர்வு அதிகரிக்கும், மனச்சோர்வு அதிகரிக்கும். தாயாருடனான மனஸ்தாபம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போக அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தாயார் தேவையில்லாத சில பேச்சுக்களை பேசுவாங்க. அது உங்களுக்கும் அவருக்கும் மன வேறுபாடுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், விரக்தி மனப்பான்மை ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ இன்றைக்கி போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் வாழ்க்கை துணை கூட, திருமணம் ஆகாதவராக இருந்தால் எதிர்பாலின நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய நன்மதிப்பும் செல்வாக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு சந்திரன் 8, 6 சஷ்டாஷ்டக இடத்துல இருக்கிறதுனால இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குரு இருக்கிற இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அல்லது மன உளைச்சல் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பங்கப்படுத்திக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. எதிர்பாலினத்தவர்களின் விஷயத்தில் சற்று தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பாலின நண்பர்களாகட்டும், எதிர்பாலின சக பணியாளர்களாகட்டும், யார் விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்றைக்கி மேம்போக்காக அட்வைஸ் மட்டும் செஞ்சுட்டு போங்க. கூட இருந்து அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்கறதுல எந்த நாட்டமும் வச்சுக்காதீங்க. இன்று உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஏதோ ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, என்ன காரணம்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் ஒரு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு, கோயிலுக்கு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகள் இன்று பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சம்பளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 31ஆம் தேதி சம்பளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணினீங்கன்னா நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக 10 மாதமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கி ஏதாவது ஒன்று வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த பணம் வரத்துக்கும் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கறதுக்கும் சரியாக இருக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிறதுனால ஒரு பதட்டம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. மலை மேலே ஏறி இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் அவசரப்பட்டு எந்த விதமான புதிய கடனையும் வாங்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள்.
தேவையில்லாத சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு மேலே தான் வரும். ஏன்னா காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சக பணியாளர்கள், எதிர்பாலின பணியாளர்களின் திடீர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வேலை கொடுத்துருக்காங்க உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ், அந்த வேலை தடையாகிறது இல்லை நின்று போகிறதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு உங்களை குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க. யாரை நம்பியுமே ஷேர் பண்ணாதீங்க. ரகசியம் காக்க வேண்டிய நேரம் இது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சுகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பூமி தொடர்பான தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில சமயம் எதிர்மறை பேச்சுக்களை பேசி எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணுவாங்க, அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு குழந்தைத்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்த்து அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை எப்படியாவது கீழே இறக்கணும், எப்படியாவது உங்களை மட்டம் தட்டணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சி செயல்பட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ரசித்து சந்தோஷப்படுவீர்கள். குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் இருந்துன்னா அதை விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அனுகூல பலன்களும் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை விலக்கி வைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி குழந்தைகளுடன் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய பதவியில் ஸ்திரத்தன்மை, அதாவது இத்தனை நாளாக டெம்பரவரி பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பர்மனண்ட் ஜாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் பூமி உங்கள் பூர்வீக சொத்து ஏதாவது விற்கணும், இல்லை பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வந்திருக்கு அதை உங்கள் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி செயல்பாடுகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறது. அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், சகோதர சகோதரிகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மனசஞ்சலம் உங்களுக்கு டெம்பரவரி தான். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் சப்தம சனி உங்கள் ராசியவே பார்க்கறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வாருங்கள். மனத்தெளிவு ஏற்படும். இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு சற்று பண வரவில் தொய்வு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும், குடும்ப வேலைகள் அதிகரிக்கும், உடல் சோர்வு அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுனால செயல்பாடுகள் மந்தத்தன்மை ஏற்பட்டு குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளை இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு சொல்லுவீங்க. ஆனால் எந்த வேலையும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு உக்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை குழந்தைகளிடம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. வியாபார விஷயமாக உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும். நீங்கள்
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த உதவி திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு அவர்களின் மீது வெறுப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று குழப்பங்கள் நிறைந்த, வாக்குவாதங்கள் நிறைந்த சங்கடமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால், சொந்தமாக தொழில் ஏதாவது முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு டீல் சைன் பண்ணுறதுக்கு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உட்காந்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா பேச வேண்டியது இருக்கும். சாதாரண ஒரு விஷயம், முன்னாடி சொன்ன விஷயத்த இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வார்த்தை விரயங்கள் ஏற்படும், நிறையா பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால வருமானத்தில் எந்த லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற சஞ்சலமான நாள். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களை பேச வச்சு வார்த்தைகள் விரயங்களை ஏற்படுத்துவாங்க. இதில் 10ஆவதுக்கு தண்ட செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களிடம் எந்த அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுதும் அவங்களுக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க. நீங்கள் அந்த இடத்துல உக்காந்துட்டு, அந்த இடத்துல நின்றுட்டு இது தப்பு அது தப்பு, நீங்கள் எங்களை இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும்ட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க. அரசாங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு தேவையில்லாத புதிய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சுமாரான நாள். கன்னி ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு கேதுவோடு சேர்ந்து. மனசில் ஒரு விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே விரக்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் தெளிவாக இருப்பீங்க. என்ன விரக்தி கொடுத்தாலும் அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனசு லயிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவருக்காக பண விரயம் ஏற்படும். ஒன்றா வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவருடைய ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்திருந்தாலோ இல்லை யாருக்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலோ அதனால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வாய்ப்புகளுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அது சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால இன்று எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளியில் வருவீங்க. பூமி தொடர்பான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி பராமரிப்பு செலவு இருந்ததுன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவர், இல்லாட்டி விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கணும், இல்லாட்டி பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய நல்ல சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தெளிவான சிந்தனை மூலமாக உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் தெளிவு கிடைக்கிறதுனால எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்க மாட்டீங்க. அதே சமயம் நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைச்சி அவர்களுடன் இன்று தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். இன்றைக்கி உணர்ச்சியை கட்டுப்படுத்தினீங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்படி இல்லை,
உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களுக்கு அனாவசியமான விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை குறைக்க வேண்டிய சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு சாதகமான நாள். துலாம் ராசி, இன்று எண்ண ஓட்டங்கள் தவறான விஷயங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறாக இருக்கும். விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தி இருக்குது. விரக்தி மனப்பான்மையின் காரணமாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேர விரயம், பொருள் விரயம், உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் பயப்படாதீங்க, இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கேஷுவலாக இருந்து செய்யக்கூடிய தவறுகள். ஆனால் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தவறுகள் ஒரு பாடமாக இருக்கும். அதனால் அந்த பாடத்தை என்னங்கிறத உணர்ந்துக்கோங்க. அதாவது இயற்கை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான வாத்தியார். ஒரு படத்தில் வர டைலாக் தான் இது. பாமா விஜயம்னு ஒரு படத்தில் வரக்கூடிய டைலாக். இயற்கைங்கிறது ஒரு வித்தியாசமான வாத்தியார். முதல்ல பரீட்சையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டேன்னு கேட்கும். அது மாதிரி ஒரு அனுபவத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அதனால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாது. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி தவறான முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது தவறான முடிவுகள் எடுத்து அதனால் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய வெற்றி தாமதமாகும். ஆனால் நாளைக்கு காலையில் அது பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிறதையே நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு காத்தால் அந்த முடிவு சரிதாங்கிறத நீங்கள் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இதுவரை மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிறதுக்குண்டான நேரம் வந்துவிட்டது. அதனால் நீங்களாக ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு என்னை அப்படி சொல்லியிருப்பாங்களோ, இப்படி சொல்லியிருப்பாங்களோ, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் கற்பனையில் இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த கற்பனை சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானத்துடன் இருந்தால் தேவையற்ற சிந்தனா ஓட்டங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வீண் எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்னதான் நடக்குது இங்கே, நான் என்ன பண்ணினாலும் எனக்கு அகெயின்ஸ்டாகவே எல்லோரும் செயல்பட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு காலையில், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு புதன், விரையாதிபதி புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசு வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அது வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் தவறாக இருக்குது. மன சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான எண்ணங்களின் காரணமாக அல்லது தவறான யோசனைகளின் காரணமாக தவறான முடிவுகள் எடுத்து விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அந்த வெளியூர் பிரயாணத்தின் காரணமாக ஆரோக்கியத்திலும் சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உடல் ரீதியான சோர்வு, அஜீரண கோளாறு, வயிற்றுப்பகுதியில் பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகளால் கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விருச்சிக ராசி, இதுவரை கிடைக்காத அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு உயரும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்ககிட்ட சரணடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை பார்த்து எரிச்சல் பட்டீங்களோ அவர்கள் உங்களிடம் சரணடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே சமயம் மதிப்பு மரியாதை உயரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னு கவலைப்படாதீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி
உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்பப்போ இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தைகளை பிரயோகித்து அவர்கள் மனதை காயப்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறத இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான பண வருமானம். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கேடரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உடல் சோர்வு காரணம் என்னென்னா அதிகப்படியான வேலைப்பளு அதிகரிக்கிறதுனால உடம்பில் அசதி ஏற்படும். அதற்கு காரணம் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தாயார் மற்றும் உங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதாவது வெளியூருக்கு போகிறீங்க, அங்கே போகிற இடத்துல கண்ட தண்ணியை குடிப்பீங்க, கண்ட இடத்துல சாப்பிடுவீங்க. அதெல்லாம் இன்ஃபெக்ஷனுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அனாவசிய செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற யோகமான நாள். மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் மரியாதை, வெளி வட்டாரத்தில் மரியாதை. உங்களை எதிர்த்து பேசினவங்கள்லாம் உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால வருமானத்தில் ஒரு சின்ன தொய்வு ஏற்படுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் ஏற்படும். ஆனால் 8ஆம் வீட்டு அதிபதி 3ல் மறைவதுங்கிறது நாளைக்கு நடக்கும். அதாவது பிப்ரவரி 1 இது நடக்க போகிறது. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்திலேருந்தே அதனுடைய சமிக்ஞைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத நபர்களின் தொடர்பை துண்டிப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டமான சூழ்நிலை மாறுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய லாபம் அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபார லாபம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கும் நாள். தனுசு ராசி. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்றைக்கி அப்பா நம்ம காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சில செலவுகள் குறைந்து அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இன்னைக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு சாதகமான நாள். தேய்பிறை சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரத்தில் அலைச்சலை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை, அஃபிஷியலாக விரக்தி மனப்பான்மை ஏற்படும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம எவ்வளவு காரியம் பண்ணுறோம், எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஆனால் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மன ஓட்டம் ஏற்பட்டு உங்கள் மேல் அதிகாரிகளின் மீது ஒரு மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் உங்களின் வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிற உண்மை உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. தொழில் ரீதியாக உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி மத்தியானத்திலேருந்தே திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவடைந்து உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க, நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கட்ட முடியாமல் சிக்கலில் இருந்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் தன லாபத்தை ஏற்படுத்தி அந்த முயற்சியில் வெற்றியடைந்து உங்களின் மீது இருந்த குற்றச்சாட்டுகளை விலக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும்.
அவர்கள் செலவு உங்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்காக இருக்கும். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் இருந்தாலும் அது சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்தும். அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. பாக்கியஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறது. இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் யார் கூட பேசினாலும் சரி, உங்கள் கூட யார் பேசினாலும் சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது, அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு இன்று வளர்ச்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி சப்போஸ் நீங்கள் அடுத்தவங்களை உதாசீனப்படுத்தி பேசுறது, அடுத்தவங்களை நக்கல் பண்ணி பேசுறதெல்லாம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குமே தவிர அதனால் எந்த லாபமும் கிடையாது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். என்றைக்குமே வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம யாரை வேணால் எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம். ஆனால் வளர்ச்சி அடையிற வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் நடந்துக்கணும். ஏன்னா என்றைக்கு யார் உதவுவாங்கன்னு தெரியாது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று பண தேவைகள் அதிகரிக்கும். பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அதனால் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். யாருக்கிட்ட கோவப்படுறதுங்கிறது இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவீங்க. குறிப்பாக தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் இப்படி யார்கிட்டையாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. பண விவகாரங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வராததுனால இந்த மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் வீண் பேச்சை தவிர்க்கிறதுக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மனசு இடம் கொடுக்காது. அதாவது ஈகோ அங்கே தலைவரிச்சு ஆடின்னு இருக்கு, நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு. அதனால் அடுத்தவங்களை உதாசீனப்படுத்தி பேசுறது, அடுத்தவங்க உதவி செய்யலைன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற, காரிய தடை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அரசாங்க வகையில் இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளின் அனாவசிய செலவுகளை நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வியாபாரத்தில் அனாவசிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த உத்தியோக ரீதியான மாற்றங்களுக்காக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களிடம் விடைபெற்று கொள்வதற்காக நீங்கள் நிறைய இடத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அதனால் வீட்டு வேலை தடைபடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கார மாட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்களாக இருந்தாலோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தோ இன்றைக்கி முதலீடு செஞ்சால் அதில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அந்த முதலீடு செய்கிறதுங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி சப்போஸ் அந்த 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை தப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான நபர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு முன்னோர்களின் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வழக்குகளில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், மனோகாரகன் சந்திரன் 8ஆம் இடத்துல. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினத்தில் ஆரோக்கியம் குழப்பம் அதிகரிக்கும்.
இல்லாட்டி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபம் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சு உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணைக்காக செலவுகள், உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களுக்காக செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அரசாங்க வகையில் செலவுகள், வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள். நீங்கள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் கருத்து வேறுபாடு, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக மனமொத்து பெரியலான்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகு செயல்பாடுகளில் ஈடுபடுவது இன்று உங்களுக்கு மன உளைச்சலை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் உங்களால் அதை பண்ண முடியாது. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செயல்பாடுகளில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் வேண்டாத விஷயங்களில் பேசி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. வீடு சம்பந்தமாக, பண விஷயமா, கொடுத்த வாக்குறுதி விஷயமா எதுக்கும் இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. எதுக்கும் இன்றைக்கி முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் வில்லங்கம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குறிப்பாக வழக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸு இல்லாட்டி லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த வழக்கில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் மூலமாக குற்றங்களை சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான குற்றச்சாட்டு. குழந்தைகளும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் தேவைகளுக்காக, அவர்களின் வளர்ச்சிக்காக, அவர்களின் திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் கையிருப்பு இன்றைக்கி கரையிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. என்ன செலவுன்னே தெரியாது. ஆனால் 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்க்கு செலவு வரும். அதனால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனின் வீட்டில் சந்திரன், அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. இதனால் நண்பர்கள், வாழ்க்கை துணை, உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பீச்சு, பார்க்குன்னு எங்கேயாவது ஜாலியாக சுற்றிட்டு வருவீங்க. டைம் பாஸ் இன்றைக்கி நிறையா பண்ணுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னதான் ஜாலியாக இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கண்ணாக இருந்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அதுவும் குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகும் பொழுது வீடு தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு தான் அந்த புதன் பயிற்சி. இன்றைக்கி மத்தியானத்திலேருந்தே உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதனால் தனலாபம் அதிகரிக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குருவின் பார்வையில் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் 5ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயரும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய, வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்களின் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக சில அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூப்பரான நாளாக இருக்கும். இன்று மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள்.
இன்று பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உத்தியோகத்தின் மூலமாக அல்லது தொழில் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 7ஆம் இடத்துல புதனின் வீட்டில் இருக்காரு. அந்த புதன் இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. இந்த காஸ்ட்லி பொருட்கள் வாங்கி விற்கிறவங்க, வீடு மனை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். ஏன்னா அடுத்த ஒரு வாரம் 5 நாளில் செவ்வாய் பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய தனலாபம் கைக்கு வருவதற்குண்டான முயற்சி இன்று முதல் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.